இன்னைக்கு இந்த ஹாண்டட் ஸ்கூலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன டிவி தானாலே ஆன் ஆகுது? சரி, அது எதுக்கு நமக்கு? நம்ம வேலை சாவி கண்டுபிடிக்கிறது. ஃபாஸ்ட்டாக சாவி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும். நம்ம கையில் கன்னெல்லாம் வேறு இருக்குது, அதனால பேயால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ ஆனால் டோர்ஸ் எல்லாம் திறக்கவே முடியலை. போக முடியுது. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த இடமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நமக்கு கண்ணில் படுற ஐட்டம்ஸ்லாம் எடுக்கணும். ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த கோஸ்ட்டை கொன்னா தான் நம்ம இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். அதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. ஆனால் இந்த கன் வச்செல்லாம் பேயை கொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அது வரும் ஆவி. இந்த கன் வச்சு அணுங்கி அதை பயம் காட்டலாம். ஆனால் அது பயமானு தெரியாது. யாரெல்லாம் உள்ளே லெட்டராக எழுதியிருக்காங்க, ஆனால் எதுக்கு எழுதியிருக்காங்கன்னு தெரியல. கேண்டில் எதுக்கு? நாங்கள் கேண்டில் கீழே போட்டேன். நமக்கு வேறு எது கையில் லைட்ரு கிடச்சாச்சு. போய் லைட்ராவது இருட்டில் யூஸ் ஆகும். கேண்டில் எப்படி ஆன் பண்ணணுன்னு கூட எனக்கு தெரியாது. சரி வாங்க, இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ரொம்ப நேரம் நிற்கவே ஒரு மாதிரி இருக்குது. கோஸ்ட்டு பக்கத்தில் நெருங்குறோம். அதுக்குள்ளே அறிகுறி கொஞ்சம் தெரியுது. ஆனால் கொஞ்சம் டூம் திறக்க மாட்டேங்குது, கொஞ்சம் டூம் ஓப்பர் ஆகுது. அதுவும் கரெக்டு தான். எப்படி ஸ்கூலெல்லாம் ரூமை பூட்டாமல் இருப்பாங்க? எப்படி எல்லா ரூமையும் பூட்டி தான் இருப்பாங்க. நான் பாத்ரூமில் ஏன் திறந்து பார்க்கினேன், யாரும் செத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். ஏன்னா செத்துருந்தால் தானே கோஸ்ட் ஆவியாக வர முடியும். அப்படி அறிகுறின்னு ஐயோ பூட்டிச்சு. ஐஸ், இந்த டோர் பூட்டிச்சு. இந்த டோர் கடிச்சு. ஐயோ பேய்! ஜஸ்ட்டு மிஸ். நாங்கள் உடனே நீங்களால் தப்பிச்சோ. சாவி. கோஸ்ட் இருக்கிற இடத்துல சாவி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாவி வச்சு மற்ற கதவெல்லாம் திறக்கலாம். அப்போ நல்லதுதான். மறுபடியும் கோஸ்ட் வந்தால் அதை மறுபடியும் துப்பாக்கியில் சுட்டுட்டு ஓட வச்சு நிறைய சாவி எடுக்கலாம். சரி வாங்க, ஃபாஸ்ட்டாக இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். இந்த ஒரு சாவி கிடச்சில. நீ கதவெல்லாம் வேறு திறக்கணும். ஒரு சைடை ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த டேரெக்டாக மெயின் கதை தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ பேய் சுட்டு. ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். ஆனால் மேலே பாதி லைஃப் குறையுது. அநேகமாக பேயை நேருக்கு நேராக பார்த்தா லைஃப் குறையும் நினைக்கிறேன். அடுத்த தடவை பார்க்காம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐயோ லைட்டெல்லாம் வேறு பிளிங்க் ஆகுது. லைஃப் வேறு கம்மியாக இருக்குது. ஹீல் பண்ண மெடிக்கிட் வேறு இருக்கான்னு தெரியலை. இந்த கதவை எப்படியோ திறந்தாகணும். ஏதோ லோட் ஆகுது. இப்போ அதிகமாக திறக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் திறக்க மாட்டேங்கி. வேறு ஏதோ பின்னாடி இந்த லாக் பண்ணது நினைக்கிறேன். அநேகமாக மறுபடியும் அந்த பேய் வரும். அதை சுட்டால் தான் இது திறக்க முடியும். ஐயோ அவ்வளோதான்.